அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். சேவிங்ஸே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுவோமா? இருக்கிற எல்லா ரூபா நோட்டுகளுமே கவர் ஆகிற மாதிரி 2 ஈஸியான சேவிங்ஸ் சேலஞ்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 30 days சேலஞ்ச். ஈஸியாக சேர்க்குற மாதிரி சிம்பிளான அமௌண்ட்ஸாக தான் இதில் நான் போட்டிருக்கேன். 500 ரூபாய் பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். எப்படியுமே நமக்கு மாதத்தோட ஸ்டார்டிங்கில் அப்போது தான் சேலரி வந்திருக்கும். ஸோ தேட் 500 ரூபாய் சேர்க்குறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் 200 ரூபாயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் மட்டும்தான் வர மாதிரி போட்டிருப்பேன். அப்புறமா பேலன்ஸ் எல்லாமே 100, 50, 20, 10 ரூபாயெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருப்பேன். இந்த சேலஞ்ச் படி டெய்லி நம்ம சேர்க்கும்போது டோட்டலாக 2000 rupees வரைக்கும் நம்மளால் சேர்க்க முடியும். இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி அடுத்தடுத்த அமௌண்ட் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்ககிட்ட எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாயை போட்டுட்டு டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே உங்ககிட்ட 200 ரூபாய் இருக்குன்னா 200 ரூபாயை போட்டுட்டு டிக் பண்ணிடுங்க. அடுத்த நாள் உங்ககிட்ட ஒரு 4 50 ரூபாய் நோட்டு இருக்குன்னா 4 50 ரூபாயையுமே போட்டுட்டு 4 டைம் கூட டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு 2-3 நாள் கூட நம்மக்கிட்ட இல்லாமல் போகக்கூடிய சிச்சுவேஷன் வரலாம். இப்படி முன்கூட்டியே நம்ம போட்டு வைக்கும்போது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்ஸையுமே டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதி மாதத்துக்கு அப்புறமா குறிப்பாக வந்து மந்த் எண்ட்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோவா காசு இருக்காது. அந்த டைமில் இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் இதையெல்லாம் வந்து நம்ம முடிச்சு விட்டுக்கலாம். 15 நாளுக்குள்ளே இருக்கிற பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 15 days அடுத்து இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸை நம்ம டிக் பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன அமௌண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக சேர்க்குறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்களே உங்கள் கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி சேவ் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுக்கிறத விட இது இன்னுமே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு உண்டியல் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணும்போது இதில் வந்து பேக் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரியுமே இருக்குது. மந்த் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து சேவ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் டோட்டலாக 50 ரூபாய்க்கு வாங்கினேன் சரவணா ஸ்டோர்ஸில். ஒவ்வொரு டைமும் உண்டியலை உடச்சி அறுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா உண்டியலுக்கே நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். பட் இந்த மாதிரி ஓப்பன் இருந்துச்சுன்னா நான் நடுவுலேயே எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பழைய டப்பா எடுத்துக்கலாம். இல்லைனா சாப்பாடு வாங்கும் போதெல்லாம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதை எடுத்துக்கிட்டு அந்த மூடியையும் டப்பாவையும் சேர்த்து கம் போட்டு ஒட்டி மேலே ஒரு ஹோல் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு அப்படி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நமக்கு வந்து மணி லாஸுங்கிறது எதுவும் இருக்காது. அப்புறம் செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா வீக்லி சேலஞ்ச். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கும். அந்த 52 வாரத்துலேயுமே ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நாள் ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சோன்னா கூட டோட்டலாக 7000 ரூபாய் அந்த வருஷத்தோட எண்டில் சேர்க்கறதுக்கான ஒரு சார்ட் தான் இது. இதில் 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 times வர மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 500 ரூபாயாக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோன்னா அந்த 500 ரூபாயை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 500 ரூபாய் போடுறீங்கன்னா அடுத்து 9வது வீக் ஒரு 500 ரூபாய் போட்டுக்கலாம். தேர்ட் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கு அது 9வது வீக்கா இல்லை 10வது வீக்கா வருமாங்கிறது தெரியாது. ஏன்னா 30 நாள் 31 நாள் அந்த மாதிரி மாறி வருதுல்ல. அப்படி இல்லை ஃபஸ்ட்டே நான் 500 ரூபாயை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா மந்தோட ஸ்டார்டிங்லேயுமே நம்ம 500 ரூபாயை ஈஸியாக போட்டலாம். அப்புறம் 200 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா 50, 20, 100 10 இதெல்லாம் நமக்கு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வீக்லி ஒரு நாள் நம்ம சேவ் பண்ணி பழகிட்டோன்னா அந்த நாள் வரும்போதெல்லாம் சேவ் பண்ணணுமே அப்படிங்கிற தாட் நமக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயுமே நான் எல்லா அமௌண்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். 500 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் இப்படி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். இந்த சார்ட் தேவைப்பட்டுச்சுனாலுமே கூட ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு அப்படியே உங்களோட கைப்பட ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை A4 ஷீட்டையே பாதியாக கட் பண்ணி அதில் கூட நீங்கள் எழுதி உங்கள் உண்டியலில் ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா அதை உங்கள் உண்டியலோடு சேர்த்து அந்த பேப்பரையே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலுமே சரி, இல்லைனா உங்கள் பட்ஜெட் டைரியிலேயே இந்த மாதிரியான டேபிளில் போட்டு வச்சுக்கிட்டு எவ்ரி வீக் அதில் டிக் பண்ணிக்கிட்டே வந்தாலும் ஓகே தான். எந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் சேர்க்கக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய பொருட்களை கூட வாங்கலாம். இஎம்ஐயில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த பொருளை வாங்கும்போது நமக்கு அந்த பொருளோட மதிப்புமே ரொம்ப சூப்பராகவே தெரியும். நினச்சோடனே கிடைக்கிறத விட நம்ம வெயிட் பண்ணி அந்த பொருளை வாங்கும்போது உண்மையிலே அதோட மதிப்பு நமக்கு அதிகமாக தானே தெரியும். அப்படி பொருள் வாங்குறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா சிட் ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்னா அந்த சிட்டு எண்ட் ஆகும்போது நம்ம அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டுக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மந்த்லி சேர்க்குற அமௌண்ட்ஸை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி நம்ம 2000 சேர்த்து வச்சோன்னா இயரோட எண்டில் நமக்கு ஒரு 24,000 வந்து நிற்கும்.
அதை ஏதாவது நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, எமர்ஜென்சியாக நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட நம்மளே கடன் வாங்கிட்டு திருப்பி வைக்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மந்த்லி அதை ஓப்பன் பண்ணி நம்ம பிரித்து எடுப்போம்ல, அப்போது நம்ம செலவுக்குன்னு கேஷ் எடுத்து அதை என்வெலப்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அமௌண்ட்டில் சேஞ்சஸாக ஃபில் பண்ணிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 500 ஒரு 4 தூக்கி நம்மளோட சேவிங்ஸ் பேக்கில் வச்சுட்டு சேஞ்சஸை நம்மளோட செலவுக்கு எடுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல் சேவிங்ஸ் சேலஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.